வாழ்க்கையிலே இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மரித்து நம்மை மீட்டெடுத்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சத்துருவை, உலகத்தை, பாவத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. நாமும் ஜெயிக்கும்படியாகவே பிறந்திருக்கிறோம். அதற்காக தேவன் கொடியை கொடுத்திருக்கிறார். இதனாலே இந்த பாடலை நாம் உற்சாகமாய் பாடி தேவனை மகிமைப்படுத்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 51வது பாடல். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியாமே கொடி பிடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆமென். ஆவியாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. ஆமென். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்து விட்டோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. ஆவியில் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். ஆவியில் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேலானாலும் ஆமென். கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேலானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். வெற்றி கொடி பிடித்திடுவோம், ஹல்லேலூயா. வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கொடி கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம், இயேசுவின் நாமத்தினால். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்று விட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம்.
சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கால் வைக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். நாம் எல்லா இடங்களிலும் தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த நாளில் விதைக்க வேண்டும், சபையை கட்ட வேண்டும். எல்லா இடங்களிலும் சிலுவையின் ஜெய கொடி பறக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். உற்சாகமாய் பாடுவோம். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. ஆமென். உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஆமென். பறக்கட்டும் பறக்கட்டும் சிலுவையின் ஜெய கொடி. அல்லேலூயா. உயரட்டும் உயரட்டும் இயேசுவின் திருநாமம். அல்லேலூயா. ஆமென். காமிக்கும் தேசமெல்லாம் ஆமென். என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. எழும்பட்டும் எழும்பட்டும் கிதியோனின் சேனைகள். அல்லேலூயா. முழங்கட்டும் முழங்கட்டும் இயேசுதான் வழி என்று. அல்லேலூயா. காவிக்கும் தேசமெல்லாம் ஆமென். ஆமென். என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஆமென். கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. ஆமென். செல்லட்டும் செல்லட்டும் ஜபசேனை துதி சேனை. அல்லேலூயா. வெல்லட்டும் வெல்லட்டும் எதிரியின் எரிகோவை. அல்லேலூயா. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆமென். கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும்.
வாசல்கள் அல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேகம் திருச்சபைகள் அல்லேலூயா திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா கால் மிதிக்கும் தேசமெல்லாம் ஆமென். என் கர்த்தருக்கு சொந்தமாகும் ஆமென். பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா ஆமென். திறக்கட்டும் திறக்கட்டும் சுவிசேஷ வாசல்கள் அல்லேலூயா வளரட்டும் வளரட்டும் அபிஷேக திருச்சபைகள் அல்லேலூயா கால்மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும் கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் ஆமென். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா. ஹalleluya. தேவன் இந்த வேளையிலும் திருச்சபையின் ஜெயக்கொடி சிலுவையின் கொடியை ஏற்றுகிற ஒரு நாளில் நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் புதிய எருசலேம் திருச்சபையை 8/8/68 ஆரம்பித்து 50 ஆண்டுகள் முடிந்து 57வது ஆண்டில் பிரவேசித்திருக்கிற நம்மை தேவன் இன்னும் சபைக்கு கால் மீதிக்கிற தேசம்லாம் இடம் வாங்கி கொடுக்கவும் ஹalleluya சுவிசேஷம் பரவவும் ஹalleluya புதிய ஆத்துமாக்களை சந்திக்கவும் புதிய ஊழியர்களை சந்திக்கவும் தேவனாய் கர்த்தர் அபிஷேகத்தில் இன்னும் நிறையவும் சபைகள் கட்டப்படவும் பெரிய இதனாலே இன்னும் நமக்கு திருச்சியில் 50 பிரான்ச்சுகளை எழுப்ப வேண்டும் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஹalleluya பரிசுத்த சபையை எழுப்பும்படியாக இன்னும் தேவனுடைய சமூகத்தில் வெற்றி கொடியேற்ற நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இதனாலே ஆண்டவரை சபையாக எங்களை இணைத்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரை. எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சபை இல்லை என்றால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் நீண்ட முழங்கால் படியிட்டு கர்த்தரை சோதரிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம், சுதிப்போம். சோத்ராம் 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 பிரைஸ்லார் 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 சோத்ரிப்பா சோத்ரிப்பா ஹalleluya 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 விகாரபாஷா கார்மலாஷா ரபா கபாரபாஷா லவர நன்றி 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 சபையை கொடுத்தபடியா நன்றி ஆண்டவரே. கொடியை கொடுத்தபடியா ஜெய கொடியை கொடுத்தபடியா நாங்கள் வெற்றி பெறுவோம் சத்துரு தோல்வி அடைவான் பாஷா ரபா கபாலபர பாஷா. சபையை எங்கும் கர்த்தாவை பரப்ப சோத்ர உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. சோத்ரம் 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 ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் சகோதரர் ஒருவரும் சகோதரி ஒருவருமாய் தேவன் இந்த நாளை ஆசீர்வதித்தரும்படியாக ஜெயக்கொடி ஏற்றும்படியாக வருகிற சண்டே ஆண்டு விழாவை கொண்டாடும்படியாக இந்த வேளையில் கர்த்தர் கொடியை பற்றியான ரகசியத்தை பேசும்படியாக வரவேண்டிய தேவஜனங்களை கூட்டி சேர்க்கும்படியாக கருத்தாய் சுருக்கமாய் ஜெபிக்கலாம்.
ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் பிதாவே. அப்பா, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிக்கொள்ளவே அழைத்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளத்தக்கதாக பிதாவே இந்நாள் வரை காத்த தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிற பிதாவே. இதோ இந்த திருச்சபையை கத்தாவே பூமியிலே நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுதலே என்று சொல்லி பிதாவே. அப்பா, அந்த பூமியிலே இருக்கும் திருவுளம்பட்டின கத்தாவே அந்த வார்த்தையின்படியே கத்தாவே இந்த பூமியிலே கத்தாவே நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்பி பிதாவே கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையிலே சேர்த்து வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை கத்தாவே இன்றளவும் கத்தாவே உண்மையும் கத்தாவே நீதியுமா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறோம் பிதாவே. கத்தாவே, என் ஜனங்களுக்கு என்று கத்தாவே நான் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணினேன் என்று சொல்லி கத்தாவே அந்த விருந்து எல்லாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துறோம் பிதாவே. இந்த பூமியிலே திருச்சபை பிதாவே, புதிய எருசலேம் திருச்சபை பிதாவே அப்பா 8/8/1968 என்று கத்தாவே உம்முடைய பரிசுத்த தாசன் மூலமாக கத்தாவே இந்த பூமியில எழுப்பி பிதாவே உம்முடைய திருச்சபை சத்திரங்களை பிதாவே அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் எழுப்புவேன் என்று சொன்ன தேவனே கர்த்தாவே. அப்பா, எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பிதாவே செம்மையாய் செய்து கொடுத்த தேவன் தாமே பிதாவே தமது நல் வார்த்தைகள் ஒன்றையும் தவறி போகவில்லை என்று சொன்ன ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறபடியால் மீண்டுமா இந்த நாளை கர்த்தாவே நாங்கள் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியுடன் உமக்கு நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படியாக பிதாவே அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் பிதாவே நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படி நாங்கள் வனாந்திரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கேட்டது போல ஆண்டவரே. அப்பா, எங்களை கர்த்தாவே நாமத்திற்கு கர்த்தாவே பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் மிதிக்கும் என்று சொன்னது ஆண்டவரே. எங்கள் மேல் கர்த்தாவே வெளிச்சம் பிரகாசிக்கப்பட வேண்டுமாய் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய சந்தோஷம் ஒரு மடங்காய் இரு மடங்காய் பல மடங்காய் பெருகத்தக்கதாக அநேகருக்கு நாங்கள் கர்த்தாவே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக அந்த சந்தோஷத்தை கர்த்தாவே நிறைவாயிருக்கும்படி உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லுவானே. அந்த சந்தோஷம் எங்கள் நிறைவாயிருக்கும்படி ஜெயக்கொடிமா ஜனந்தாவே இந்த நாமத்திற்கு கர்த்தாவே நாங்கள் ஜெயக்கொடி ஏற்றத்தக்கதாக பிதாவே எங்களுக்கு விரோதமாய் காணப்பட சத்துருவின் கர்த்தாவே போராட்டங்களுக்கு பிதாவே வியாதிகள் மத்தியிலும் பிதாவே எல்லாவற்றிலும் பிதாவே ஜெயக்கொடியை ஒரு ஜெயத்தை ஒரு வெற்றியை கர்த்தாவே ஒரு மேன்மையை எங்களுக்கு தந்தருளுமாறு ஜெபம் பண்ணிருந்தாவே அது எங்கள் கண்கள் காண போயிருதுக்காக நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. அப்பா, பலவீனப்பட்ட எல்லா காரியங்களையும் இதாவே பலப்படுத்த வேண்டுமா ஜெபம் இருந்தாவே தளர்ந்த முழங்கால்கள் நிமிர்த்தியாக்க வேண்டுமா ஜெபம். ஒரு வார்த்தை அனுப்பி எங்களை போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம் இதாவே. வார்த்தை அனுப்பி எங்களை குணமாக்கும்படி ஜெபிக்கிறோம் இதாவே. வார்த்தை அனுப்பி எங்களை திடப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் இதாவே. ஒரு வார்த்தையினால் எங்களை கர்த்தாவே திருப்தியாக்க வேண்டுமா ஜெபம் பண்ணுகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சகோதரிமார் ஜெபிங்க. ஹல்லேலூயா. 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 இஸ்ரவேலின் துதிகள் மத்தியில் நல்ல பரிசுத்த பிதாவே இந்த நல்ல நாளுக்காக என்னோட துதிக்கிறோம் கர்த்தாவே. சோத்திரம் அப்பா. 8/8/1968 மும்பையிலே நீர் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த சபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. குறித்த வேளையிலே சபையை ஸ்தாபித்து கர்த்தாவே தேவனே சோத்திரம் இந்த பூமியிலே புகழ்ச்சி ஆக்கினீரே நன்றோடு உங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே சோத்திர சோத்திர சோத்திரம் கர்த்தாவே இந்த கொடி நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. கொடி ஏற்றப்படும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. அந்த இடத்திலே ரட்சிப்பு உண்டாகும் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. சாத்தானின் கோட்டை தகர்க்கப்படும் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவனே அப்படியாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் போராட்டங்கள் இந்த நாளிலே கொடி ஏற்றப்படும் போது கர்த்தாவே ஒரு செழிப்பு உண்டாக வேண்டுமா என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக நீர் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த கொடியை இந்த நாளிலே நாங்கள் ஏற்றும்படியாக ஒரு சிலராய் எங்களை கூட்டி சேர்த்த தேவனே என்னுடன் துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே பெருவெள்ளத்து இரைச்சல் கேட்கப்படுகிறது. தேவனே சோத்திர சோத்திர சோத்திரம் கர்த்தாவே. அநேக ஜனங்கள் வடக்கிலும் தெற்கிலும் எல்லா திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. தேவனே சோத்திரம் யூதா முதலில் செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். தேவனே சோத்திரம் துதியானது முன்னே செல்லும் போது கர்த்தாவே எரிகோ தகர்க்கப்படும் என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. கொடியை குறித்தான ரகசியங்களை பரிசுத்தவான்களை மறைத்து கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தப்பட வேண்டுமா என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தில் உள்ள ரகசியங்களை அருளும்படிக்க இந்த நாளிலே அவருடைய நாவில் இருந்து வார்த்தைகள் புறப்பட்டு செல்வதாக கர்த்தாவே. இதை இன்டர்நெட்டிலே கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனே ரட்சிக்கப்படுவார்களாக. அவருடைய தடைகள் போராட்ட
துதிக்கிறோம். கொடியிலே எங்களுடைய நாமங்கள் பதிந்திருக்க செய்ய வேண்டுமா எனக்கு எங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். காத்துக்கொள்ளும் கிருபை அருளை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலையிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்து தேவனை புகழ்ந்து பாடும்படியாக துதிக்கும்படியாக தேவனாய் கர்த்தர் இதனாலே நம்ம அவருடைய சரீரமான சபையிலே புதிய எருசலேமாக கூட்டி சேர்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் இரக்கம் செய்திருக்கிறார். 8/8/1968 ஆண்டிலே தலைமை அப்போஸ்தலன் லாசர் அவர்களால் மும்பையில் ஸ்தாபிக்கப்பட்ட புதிய எருசலேம் சபை. கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2-3 காமித்து புதிய எருசலேம் என்று பெயர் வைக்க சொல்லி இந்த பூமியிலே சபை ஸ்தாபிக்கப்பட்டு வேகமாக வளர்ந்து கடந்து சென்றது. அப்படி போலவே அந்த திருச்சபையில் நம்மளை இழைத்து நம்மை தேவனாய் கர்த்தர் ரட்சித்து நம்ம குடும்பங்களை உருவாக்கி ஊழியங்களை உருவாக்கி நம்மை தேசத்திலே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபைதான் ஒரு மனிதனை ஒரு மனுஷனாக மாற்றுகிறது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக கொண்டு வருகிறது, குடும்பங்களை உருவாக்குறது. சபை இல்லை என்றால் நாம் இந்த இடத்துல நான் வாழ்ந்திருக்க முடியாது, நான் ஒரு நல்ல மனிதனாக மாறியிருக்க முடியாது. ஏனென்றால் அவர் இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட சபை. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:28 தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையாம். ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருங்க. சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை, சம்பாதித்து விட்டார். எப்படி இரத்தம் கிரயம் கொடுத்து கொரிந்தியரில் நம்மை கிரயத்துக்கு வாங்கினாராம், அந்த கிரயத்துக்கு வாங்கி அந்த சபையிலே தேவனுடைய சமூகத்திலே நம்மை சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தேவனை நாம் சோதரிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். இந்த சபைக்கென்று தேவனாய் கர்த்தர் ஆண்டு விழாவிலே நாம் கொடி ஏற்றுவது வழக்கம். இந்த கொடியை குறித்து ஊழியர் மகாநாட்டிலே கர்த்தர் வெளிப்படுத்தி காமித்தார். இந்த கொடியை ஏற்றி நாம் அந்த கொண்டாட வேண்டும், ஒரு அடையாளம், அது வெற்றி என்று சொல்லி வெளிப்பாடு கிடைத்தது. அதுபோலவே இன்றைக்கு நாம் சிலுவை மாத்திரம், எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது, என்ஜிஎஸ்சிக்கு மேலே சிலுவை போடு என்று. அதிலிருந்து நாம் இப்போ சிலுவை கொடி கொஞ்ச நாளாக மேலே சிலுவை போடுகிறோம். சிலுவை ப்ளஸ் என்ஜேசி, நியூ ஜெருசலேம் சர்ச் அண்ட் நெசனையன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லி இப்போது எல்லாம் ஏற்றுகிறோம். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதனாலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆவது அதிகாரம் 2வது வசனத்தை ஒருவர் 3வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2-3. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள், பிரபுக்கள் வாசலில் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், பரிசுத்தமாக்குவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற, என் கோபத்தை நிறைவேற்ற, என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள், என் மகத்துவத்தினாலே களி கூறுவார்கள் என்கிறார் என்பதே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் ஆதி திருச்சபை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த பிரபுகள் வாசல்கள், அது பிரபு என்றால் தேவன், பிரபுவாகிய தேவன், வாசல் என்றால் சபை. பரலோக வாசலுக்கு ஒரு வெற்றி கொடியை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களாக்கி தன்னுடைய கோபத்தை திருச்சபை மூலமாக இந்த உலகத்தை நியாயந்திருக்க, சத்துருவை ஜெயம் பண்ண பரிசுத்தவான்களாகிய நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் உலகத்தை நியாயந்திருப்போம், சத்துருவை நாம் முறியடிப்போம். ஹல்லேலூயா. 2வது வசனத்தை மறுபடியும் ஒருவர் வாசிக்கலாம். 2. பரிசுத்தமாக்கின
பண்ணுவர்களுக்கு அதுல ரெண்டு உயர்ந்த உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள். உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள். அவர் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரபுக்குள் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பொதுவாக பர்வதம் என்பது சபையை குறிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சபையின் மேலே நீங்கள் கொடியேற்றி உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழைக்க வேண்டுமா? இதுதான் திருச்சபை. திருச்சபைக்கு வாருங்கள். கல்வாரி இரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது என்று சொல்லி அவர்களுக்கு சபை மூலமாக கொடியேற்றி அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், சைகை காட்ட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக தேவனை நான் சோதரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கொடி நாம் எதற்கு தேவையா சபைகளுக்கு என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பொதுவாகவே கொடி எதற்கு என்றால் ஒரு வெற்றியை குறிக்கும், ஒரு அடையாளத்தை குறிக்கும், ஒரு பெரிய வெற்றி சின்னத்தை, ஜெய சின்னத்தை குறிக்கிறது. இப்போ பாருங்கள், கொடி என்பது நாம் ஒவ்வொரு தேசத்திற்கும் கொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தை ஆளுகை செய்யும் போது பிரிட்டிஷ்காரனுடைய கொடி இருந்தது. ஆனால் இவர்கள் போராடி ஜெயித்த உடனே பாருங்கள், அந்த கொடியை அவிழ்த்து விட்டு செங்கோட்டையில் இந்திய தேசிய கொடியை ஏற்றினார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆகஸ்டில் 15 கொடி ஏற்ற போகிறோம். என்ன கொடிங்க? என்ன எதற்காக? ஆகஸ்ட் சுதந்திரம், நாம் விடுதலை பெற்றதற்கு. இப்போ நம்முடைய பிரதமர் மந்திரி நேத்தே சொல்லிட்டார், ஒவ்வொரு வீட்டிலையும் கொடியேற்றுங்கள், போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப சீப்பாக இருக்குது, கொடி ஏற்று வாங்கிங்கன்னு இருக்கிறார். போன தடவை வாங்கி எல்லாம் கொடி ஏற்றலான்னு பார்த்தா இப்போ கொடியெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு இருந்துச்சு. அதனால் இப்போ நிறையா சப்ளை பண்ணோம். நேற்று அலௌன்ஸ் பண்ணியிருக்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் என்னது, தேசிய கொடி ஏற்ற வேண்டுமா. ஏற்றி நாம் நம்ம தேசம் ஒரு விடுதலை பெற்ற தேசம், ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். அதற்காக நாம் ரொம்ப சந்தோஷப்படணும். ஆனால் எதுலேயுமே விடுதலை பெறலைங்க. பாவத்தில் விடுதலை பெறல, வறுமையில் விடுதலை பெறல, மெயினாக பாவத்தில் விடுதலை பெற்றிருக்கணும், சாத்தானை ஜெயிச்சிருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யான தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனுமா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு பெரிய பெரிய எந்த ஒரு நீங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு கொடி உண்டு. ரெட் கிராஸ் சொசைட்டி என்று பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெள்ளை கொடி, அதிலே பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்கும். போர்க்களத்திலே அவர்களை அவ்விதமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதான் ரெட் கிராஸ் சொசைட்டி, உதவி பண்ணுவதற்காக. கொடி எல்லா தேசத்திற்கும் கொடுக்கப்பட்டது. பார்த்தீங்கன்னா ரெட் கொடி என்பது அபாயம், வெள்ளை என்பது சமாதானம் என்று சொல்லுகிறார்கள். பிளாக் என்பது துக்கத்தை குறிக்கும். சில பேர் பாருங்கள் துக்க கொடி ஏற்றுவாங்க, ஏனென்றால் அது துக்கத்தை குறிக்கும். இப்படி என்று எல்லா இடங்களிலும் கொடியேற்ற ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சர்ச்சஸ், கோயிலெல்லாம் கொடியேற்ற ஆரம்பித்தாங்க. ஏனென்றால் ஒரு விழாக்களாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், கொடி ஏற்றுவது ஒரு வெற்றி. கொடி ஏற்றுவது அந்த விழாவை, ஆண்டு விழாவை கொண்டாடுவதாக. இப்படி எல்லா இடத்திலும் கொடி ஏற்றி உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் திருச்சபைகளை கொடியேற்ற வேண்டுமா என்று நாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே கொடி பழைய ஏற்பாட்டிலும் ஏற்றிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரத்தை 4 கோத்திரமாக பிரித்தார்கள். 4 கோத்திரமாக பிரித்து அதுக்கு முதலாவது யூதா கோத்திரம் முன் செல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களுக்கு கொடி கொடுத்தார்கள். இவருக்கு 4 திசையாக யுத்தம் பண்ண போனார்கள். எங்கே? சபை. அது சபை தான், பழைய ஏற்பாட்டு சபை கிளம்பியது என்று எழுதியிருக்கிறது. அவர் எங்கே போகிறார்கள், கொடியோடு போவாங்க, பாளையம் இருப்பாங்க. அவங்களுக்கு விரோதமாக எழுப்பப்படும் சத்துருவை முறியடிப்பார்கள். ஹல்லேலூயா. இது என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலும் 2ஆம் அதிகாரம் 2:3 அங்கே இவர்களுக்காக கொடி கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இது தேவனுடைய கொடி என்று சொல்வார்கள். வாசிகளா 1:52 ஒருவர் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் சேனையின் கொடியோடும், சேனைகள் கொடியோடும் கூடாரம் போடக்கடவர்கள். கூடாரம் போடக்கடவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. கூடாரம் என்பது அவர்களுக்கு சபையை குறிக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் எங்கே போனாலும் கொடியும் அவர் எடுத்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே, பாருங்க, தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர்கள்.
கடவர்கள். சுற்றிலும் பாளையம் இறங்க கடவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஒருவர் போட்டிருக்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி அப்படியே கொடி பறக்கிறதுங்க. அந்த காம்பவுண்டு சுற்றி நடுவில் கொடி பறக்கிறதை அவர் வெளிப்படுத்தி அவர் காமித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட உடனே அங்கே அபேதமாக கொடி ஏற்றப்பட்டது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் அது ஒரு பெரிய ஜெயம், ஒரு பெரிய வெற்றி. ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இல்லாதபடி இருந்தது. கூட அங்கங்கே வாசம் பண்ணினார் தேவன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் என்னாகமம் 10:14 வாசிக்கும் போது இப்போதான் அந்த கொடியோட யுத்தத்துக்கும் செல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம். 10:14 மாறி மாறி வாசிங்க, எடுத்தவங்க. பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யூதா என்றால் முதலாவது துதி என்று சொல்லி அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சுதி சோத்திரத்தோட கொடி போகணும், சும்மா போகக்கூடாது. ஒரு யுத்தம் என்றால் யோசேப்பாத்து யுத்தம் வந்ததுங்க. அவங்க ஜெயம் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் போனாங்க, ஆதாயம் இல்லாமல் வெற்றி கிடைத்து விட்டது. எந்த ஒரு யுத்தத்திற்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ போராட்டம் வந்தாலும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அங்கே முன்பாக துதியோடு கடன் செல்ல வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. கொடியானவர் பிதாவானவர் ஏற்கனவே அவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே அவர் அங்கே கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். கொடியானவர் அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி ஏசாயா 11:10 எழுதியிருக்கு பாருங்க. ஏசாயா 11:10. அது கொடி இயேசுவை குறிக்கும், பிதாவை குறிக்கும் என்று சொல்லி பிதா அவர்களுக்கு கொடுத்தார். ஏசாயா 11:10 வாசிக்கலாம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும், ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இந்த கொடி இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஈசாய், அதுக்கப்புறம் தாவீதின் வம்சத்தில் இயேசு வந்தார். அதனால ஈசாயின் குடும்பம் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அங்கே தெரிஞ்ச வசனம் ஏசாயா 59:19 பரிசுத்த ஆவியானவரை கொடி என்று அவர் கொடியாக இருக்கிறார் எழுதியிருக்கிறது. 59:19 வாசிக்கலாம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. கொடி என்பது தேவனுடைய திட்டத்திலே ஒன்று உருவானது. கொடி என்பது திரியேக தேவனை குறிக்கும். அந்த திரியேக தேவன் உங்களிடத்தில் வாசம் பண்ணும்போது எவ்வளவோ சத்துருவா இருந்தாலும், எவ்வளவோ போராட்டம், பிதாவாய் தேவன் அங்கே வெற்றியை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்து ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்தார். ஹalleluya, ஹalleluya. அதுதான் நாம் வெற்றி கொடி. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே வெற்றி கொடியாக கொலோசியர் 2:14-15 புதிய ஏற்பாட்டில் கொடியேற்ற வேண்டும் என்றால் நிச்சயமாகவே சிலுவை கொடி ஏற்ற வேண்டும். சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து விட்டார். ஹalleluya. வாசிப்பார். கொலோசியர் 2:14-15 இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். ஹalleluya. வாசிங்க. நமக்கு எதிரடையாகவோ கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, பாருங்க, கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை மேற்கொண்டு வெளியரங்கமாக கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தால் இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. பறக்கட்டும் எங்கேயும் சிலுவையின் கொடி, சபையின் கொடி. சபை என்றால் அவருடைய சரீரமான சபைதான். அதற்காகத்தான் தேவன் கொடி கொடுக்கிறார். சத்துருக்கு ஒரு கொடி இருக்கு தெரியுமா? அப்படியா? சாத்தான் சபை எழுப்பியிருக்கான், அவன் கொடி ஏற்றிட்டு இருக்கான். பிளாக் கொடி, சிலுவையை தலைகளாக வச்சிருக்கான். அப்படி அதில் நீங்கள் நெட்டில் போட்டீங்கன்னா வரும். அவனுக்கு ஒரு கொடி இருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா உள்ளே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் ஏற்றிடுவான், உங்கள் சபையில் ஏற்றி கொடி ஏற்றிடுவான். ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சாத்தா உள்ளே பூந்துருவான். அவனை கொடி ஏற்ற விடாதீங்க. கொடி என்பது ஆவிக்கு ஒரு பிராரமாக வெற்றியை குறிக்கும். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியினுடைய அசைவாடல் உங்களுக்கு அப்படியே அசைவாடணும். சும்மா கொடியை பிடிச்சிட்டு பரிசுத்த ஆவி இல்லாமல் ரட்சிக்கப்படாமல் போகக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க.
சங்கீதம் 74 இன்றைக்கு அநேக சபைகள் விழுந்து போய் கிடக்கிறது. ஏனென்றால் 74:2-3 பாருங்க, சாத்தான் உள்ள புகுந்து உபதேச குழப்பங்களை உருவாக்கி, ரட்சிப்புனா ஒரு சாதாரணமாக உருவாக்கி, ஒரு பேருக்கென்று இன்னைக்கு சபைகளும் ஊழியர்களும் விழுந்து கிடக்கிறார்கள். சத்துரு உள்ளே புகுந்து விட்டான், கண்டிப்பில்லை, எச்சரிப்பில்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லி அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். 2-3 வாசிங்க. நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், பூர்வ காலத்தில் உம்முடைய சம்பாதித்த சபையையும், நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். பர்வதத்தையும் நினைத்தருளும். வாசிங்க. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். எழுந்தருள பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். ஐயோ, அனைத்தையும் கெடுத்து போட்டான். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து, ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துரு இன்னைக்கு உள்ளே போந்துட்டாங்க. சபையெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான் பாரின்ல. இந்து ஆலயமாய் மாறுகிறது. இன்றைக்கு சபைக்குள்ளே பலவிதமான பாவங்கள் கொண்டு வந்து விட்டார்கள். சத்துரு அவன் போய் அடையாளமா இருக்கிறான். சபைகள் விழுந்து போய் கிடக்கிறது. சபைகள் அவைதமாக சேல்ஸுக்காக. போன வாரம் SRM பக்கத்தில் ஒரு பாஸ்டர் வந்து பேசுகிறார், சபையை வாங்கி அப்படின்னு. ஏன்னா போயிடுச்சு, சாத்தான் கொடியேற்றி விட்டான். நிறைய பெரிய பிரச்சனை, நிறைய அப்படி சேல்ஸுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நேற்று அதிகாலையில் கேரளாவிலேருந்து ஒருத்தர் பேசுகிறார். அவர் மாத்தூரில் ஒரு சபை இருக்குது, அதை வாங்கிக்காங்கிறான். எல்லாம் தோல்வி. 6 மணிக்கு எழுப்பி விடுறார். அருமையான தேவஜனமே, உங்களுக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே சத்துரு கொடியேற்ற விட்டுறாதீங்க என்றால் தோல்வி அடையக்கூடாது. வாலிப பிராயத்திலே வாலிபர் நிறையா வந்திருக்கிறீங்க. அவர் கோலியாத்தை தாவீது ஜெயித்து அது சாத்தானை ஜெயித்தது போல. ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்க வேண்டும். கொடி ஏற்று எதுக்கு போகிறோம்னா ஜெயம் கொடுக்க வேண்டும் என்று, ஜெயம் பெற வேண்டும் என்று, சத்துருவை உள்ளே விடக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 சங்கீதம், நாம் கொடி ஏற்றுவது அநேகர் ரட்சிக்கப்படவும் நாம் ரட்சிப்பிலே பூர்ணமடைவதற்காக கொடி கொடுக்கப்படுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 20:5. விரைவாக வாசிங்க, டக்கு டக்குன்னு வாசிங்க. சங்கீதம் 20:5. உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க தான் கொடியேற்றணும். ரட்சிக்கப்படுவதற்காக நாம் வெளிப்படுத்தணும். இன்றைக்கி RC CSI எல்லாமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பெந்தகோஸ்து சபைகளையும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முறை ஆவிக்குரிய வட்டாரத்திலே சபையில் தான் கொடி ஏற்றப்பட்டது. இப்போது எல்லாரும் சிலுவை கொடின்னு ஏற்ற ஆரம்பி, தினகரன் ஏற்றினார். இப்போ எல்லாருமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பைபிளில் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம வீடுகளிலே சிலுவை கொடி ஏற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய சபையின் கொடி ஏற்ற வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். அது மாத்திரமில்லை, நாம் எல்லாரும் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் ஆண்டவருக்கு நான் கொடியேற்றுவேன். நான் அநேகருக்கு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளுவேன். இந்த ரட்சிப்பை அநேகருக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இந்த கொடி நாளில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நாம் கொடியேற்ற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவருடைய வீடுகளில் குழப்பங்கள், தோல்வியடைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஜெபம் இல்லை. அதாவது அவருடைய வாழ்க்கையிலே சத்துரு உள்ளே புகுந்து அவருடைய அழைப்பை, நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கவலைப்படாதீங்க. தேவன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் கெம்பி இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. உபாகமத்திலே போடப்பட்டிருக்கிறதுங்க 32 கடைசி வசனத்திலே, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. நாம் பயந்து நடுங்குற, தேவ சத்தத்தை செய்ய மாட்டோம், ஒரு ஊழியத்தை செய்ய மாட்டோம், நமசாம ஓடிட்டு இருக்கோம், தோல்வி அடைஞ்சிட்டோம்னு பின்வாங்கி போகிறோம். நிறைய பேர் சூசைடு கூட பண்ணிட்டாங்க. கொடி ஏற்று, வெற்றி கொடி ஏற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கடைசி வசனமா 33 கடைசி வாசு பாருங்க. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஜனமே உனக்கு ஒப்பானவன், உனக்கு ஒப்பானவன் யார்? ஹல்லேலூயா. வாசிங்க. உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும், சகாயம் செய்யறப்பா உனக்கு, நீ ஜெபம் பண்ணு. வாசிங்க. உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமென். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாங்க பயப்படணும்? பாவத்தை கண்டு மிதிக்கணுங்க சாத்தான.
ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் பாக்கியவான்கள். ஆகவே நாம தான் கொடியேற்றணும். தினந்தோறும் ஏற்றுங்க. காலையில் எந்திரிச்சு ஜெயக்கொடி ஏற்றுங்க. என்றால் ஆவிக்குள்ளாக ஏற்றுங்க. வெற்றி பெற வேண்டியதுனால எங்களுக்கு வெற்றியாக கொடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 62வது பாயிண்ட், யார் கொடியேற்றுவார்? உண்மையாகவே பைபிளில் நீங்கள் வச்சுறீங்க, இந்த சத்தியத்தின் பிராரமாக நடக்கிறவங்க தான் கொடியேற்றணும். எல்லாரும் ஏற்றக்கூடாது. சும்மா எப்படியாவது சத்தியத்துக்கு மாறாக ஜெயக்குடி யெகோவா நிசி என்று ஜெயக்குடின்னு யெகோவா விட்னஸ் அவன் ஏற்றுறான். யெகோவா விட்னஸ் ஏற்றிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அது சாத்தான் குடி தான். அது அவன் துரு உதேசம். கேரளாவில் போட்டு குண்டை போட்டான் பாருங்க, ஒருத்தர் செத்து எல்லாம் செத்து போயிட்டாங்க கன்வென்ஷனில். இது பிசாசனுடைய உதேசம். பிசாசனுடைய உதேசம் 3: யெகோவா விட்னஸ், செவன்த் டே, ஒன்லி ஜீசஸ். அடுத்து பிரதர் மிஸ் என்ன கேட்டீங்கன்னா அவங்க பரிசுத்தாவி இல்லைன்பாங்க. அவ்வளோதான். அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடுங்குவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஒரு கொடியை கொடுத்தீர். அல்லேலூயா சொல்லுங்க. முதலாவது கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். எல்லாரும் பயப்படுறோமா? பயப்பட மாட்டோம். துணிஞ்சு பாவம் செய்கிறோம். துணிஞ்சு அபிதமாக ஏற்று நிற்கிறோம். கீழ்ப்படிவதில்லை. சர்வாங்க தகனப்பலி பார்க்கும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஊழியர்களே கீழ்ப்படிவதில்லை. பயமில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். சத்தியம் தரையிலே தள்ளிட்டு என்று சொல்லி தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் அந்த கொம்பு சத்தியத்தை தரையிலே தள்ளிட்டான். சத்தியத்தை பூரா வித்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஃபாரினில் பணம் கொடுக்குறியா, சபை இப்படி இருக்க இப்படி மாற்றுக்கிறான். நீ எப்படி வேணாலும் வைங்கிறான். எது வேணாலும் செஞ்சுக்க, சூப்பை போட்டுக்க, செருப்பை போட்டுக்க, எப்படி வேணாலும் இரு. எங்கேயே போயிடுச்சு. யோவான் 18:37 போடப்பட்டிருக்கிறது. சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு தேவஜனம், சத்திய ஆவியானவன் எழுதியிருக்கிறது. சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. 18:37 மட்டும் வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா. அல்லேலூயா. சாட்சியும் கொடுக்கணும். சத்தியத்து பிரகாரம் வாழணும், சாட்சியும் கொடுக்கணும். அப்பதான் கொடியேற்றணும். எதுவுமே இல்லை. இப்போ சாட்சியும் இல்லை, சத்தியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலே சத்தியத்திற்கு உங்களை வேத வசனத்தை உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏசாயா 11ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். வாசிங்க. அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்கும். இங்கே ஈசாய் வேர் என்று இயேசு கிறிஸ்து குறித்து எழுதியிருக்கு பாருங்க. வாசிங்க. அக்காலத்திலே ஆண்டவர் அசீரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோப்பியாவிலும் பெர்சியாவிலும் சினேயாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாவது தமது கரத்தை நீட்டி தம்முடைய பலத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலுக்கு துறந்துவிட்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமி 4 திசைகளிலும் இருந்து கூட்டுவார். இது யார்? சுவிசேஷ அறிவித்து ஆத்தும ஆதாயம் பண்றவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. சுவிசேஷத்தை கண்டிப்பாக இந்த கொடி ஏற்றி விளம்பரப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா 50:2 பேல் வைக்கப்பட்டது, சாத்தான் வைக்கப்பட்டு போய்விட்டான். சுவிசேஷத்தை அறிவிங்கள், பயில் காட்டி அறிவிங்கள். சுவிசேஷம் கண்டிப்பாக அந்த கொடியை ஏற்றுவது 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 4 திசையிலிருந்து கர்த்தர் கூட்டி சேர்ப்பார். தேவனுமா பரிசுத்த நாமத்துக்கும் ஜனங்களுக்கு கொடியாக அவர் நிற்பார். உங்களுக்கும் அவருக்கும் நாம் தேவன் நிற்பார். ஏசாயா 62:10 இப்படியா எழுதியிருக்கிறது, அவர் கொடியாக நிற்பார் நமக்காக. சுவிசேஷம் நீங்கள் அறிவிக்க வேண்டும், சபையை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4வது வாசிக்கலாம். உன்னத பாட்டு 6:8-9 சபைக்காக தேவன் கொடுக்கிறார். கடைசி கால சபைக்காக, சபையிலே நீங்கள் சபையை கட்ட வேண்டும். எல்லாருமே சபையை கட்டி ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். வாசிக்கலாம். வாசிங்க 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, ஒருத்தியே அவள் தன் தாய்க்கு
ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மர்மனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் பாத்தீங்களா? கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் போல் உதிக்கிற இவள் யார்? அல்லேலூயா சொல்லுங்க. அழகாக தேவன் ஒரு சபையை குறித்து எழுதியிருக்கிறார். பல சபை இருந்தாலும், கன்னியாஸ்திரிகள் இருக்கட்டும், ஆர்சி சபை, எத்தனையோ சபைகள் இருக்கட்டும், உண்மையாக ஜெயம் கொடுக்கிற ஒரு சபைக்கு தேவன் ஜெயக்குடியை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது பெரிய ரகசியங்க. கீழே வாசிக்கும் போது சூளைமெத்தியே திரும்பி வா, ஆதி திருச்சபையே திரும்பி வா, அப்போஸ்தலர் சபையே திரும்பி எழும்பு, விழுந்து போன தாவீதின் கூடாரமே எழும்பு. சபைக்கு தேவன் கொடியை கொடுத்திருக்கிறார். சபையிலே கொடி ஏற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவர்களுக்கு தேவன் கொடியை கொடுத்தார். தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காது கூடாது. எப்போ பார்த்தாலும் புறம்போது அவிசுவாசம், கீழே விழுந்துட்டேன், அப்புறம் எந்திரிக்கிறது, அப்புறம் அறிக்கை செய்கிறது, திருப்பி பாவரிக்க, திருப்பி இதெல்லாம் விட்டுருங்க. யாத்திராகமம் 17 எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் என்னுடைய ஜெயக்கொடி, யெகோவா நிசி என்று எழுதியிருக்கிறது. ஊழியர்களாம், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கொடி. யோசுவா யுத்தம் பண்ணினார். ஊரும் ஆரோனும் அங்கே மோசேயுடைய கரத்தை தாங்கி பிடித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். யுத்தம் நடந்தது. அமலேயர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. இது ஊழியருடைய ஐக்கியத்திற்காக கொடுக்கப்படுகிற யெகோவா நிசி கொடி. அல்லேலூயா சொல்லுங்க. வாசிங்க அந்த வசனத்தை. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தரின் சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென் சொல்லுங்க. சத்துரு பாருங்க எங்க சிங்காசனத்தை போய் பிடிக்கிறாங்க. அந்த வசனத்தை நீங்க பாத்துறீங்களா? நீங்க வாசிப்பீங்க, கொஞ்சம் ஆவிக்குள்ள உணர்ந்து பாருங்க. சிங்காசனம் வரையிலும் போராடுறான், நீ போகக்கூடாதுன்னு, நாம் ஒற்றுமையா இருக்கக்கூடாதுன்னு, பிரிந்து பிரிந்து பிரி சபையை பிரிச்சுக்கிட்டு நீ கொடியேத்துறீன்னா நீ என்னையா ஆச்சு? தோல்வி அடைந்துட்டு கொடியேத்துற, பாவம் செஞ்சுட்டு நீ கொடியேத்துற. பரிசுத்தமாய் வாழும்படியாகத்தான் உனக்கு தேவன் கொடியை கொடுத்திருக்கிறார். பிரசங்க வசனமே, பரிசுத்தமாய் வாழுவர்களுக்கு தேவன் கொடி. ஹல்லேலூயா. எல்லா பாவம் செஞ்சுட்டு போய் கொடியேத்துறான், சபையை பூரா பிரிச்சுட்டு போய் கொடியேத்துறான். எப்படி ஏற்ற முடியும்? ஒன்றாய் இருந்து வெற்றி கொடி. சாத்தான் சிங்காசன வரலையும் போராடுறான். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மேல தேவன் பரலோகம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் நம்மை நேசித்து நம்மை ஆசீர்வதித்து நமக்காக பரலோகத்துக்கு போகும்போது அங்கேயும் ஒரு கொடியை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா வாசம் முடிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 6வது பாயிண்ட் வாசிங்க. உன்னத பாட்டு 4. என்னை விருந்துசாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என் மேல் பறந்த அவர் கொடி நேசமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம் சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நேசம் தெரியுமா? உன்னையும் என்னையும் தேவ அன்புங்க நம்மை நெருக்கி, நம்மை ரட்சித்து, நம்மை குடும்பமாக நம்முடைய பிள்ளைகளாக கூட்டி வந்து வைத்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? விருந்து சாலைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே அழைத்து கொண்டு போறார் சொல்லுங்க? விருந்துங்க. சாப்பாடு ஐயா வச்சிருக்காரா? இன்னைக்கு சாப்பாடு இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை தாங்க சாப்பாடு. வேற எங்கன்னா விருந்துக்கு போகணும், கல்யாணத்துக்கு போகணும், அங்கே போகணும், காது குத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சாவுக்கு விருந்து இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு விருந்து வைத்திருக்கிறார் பரலோகத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. விருந்து சாலை என்பது பரலோகம். ஆமென். கல்யாண விருந்து மத்தேயு 22ஆம் அதிகாரம் 10-11 கல்யாண விருந்துன்னு எழுதியிருக்கிறது. ஒரு எஜமான் கல்யாணத்தை ஆயத்தப்படுத்தினாராம். விருந்துக்காக அழைத்த போது ஒருத்தருமே வரலையாம். அங்கே இருக்க சந்தையில், அங்கே இருக்க தெருவில் இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் அங்கே உணவு அளிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விருந்து என்னவென்றால் இந்த திருவிருந்து. என்ன விருந்துங்க?
இந்த பூமியிலே திருவிருந்து யார் எடுக்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகத்தின் போய் எடுக்க முடியும். எனக்கு திருவிருந்து வேணாம், அது வேணாம், இது வேணான்ட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க. இந்த திருவிருந்து என்று தேவன் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. லூக்கா 12:15 பாருங்க, மிகவும் இந்த திருவிருந்தை எடுக்க நான் ஆசையாக இருந்தேன்னு எழுதியிருக்கிறார். இது முதற்கொண்டு நான் உங்களோட புசிக்க மாட்டேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தில் போய் ஒரு வெற்றி அடைந்து அங்கே போய் புசிப்போம் என்று அதையும் சொன்னார். இதை மட்டும் வாசிங்க, மத்தேயு 26:29-30 வாசிங்க. இதான் முக்கியமான வசனம். இங்கே மாத்திரமில்ல, திருவிருந்து அங்கே போய் புசிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, வாசிங்க. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நலமானதை உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு அருமையான வசனம் பார்த்தீங்களா? நம்ம எல்லாரும் இங்கே திருவிருந்து எடுக்கணும், அங்கேயுமே எடுப்போம். நம்மோடு சேர்ந்து நம் இயேசு திருவிருந்தை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஆமென், ஆமென். விருந்து மணவாட்டியை அழைத்து செல்ல போகிறார். இந்த வசனத்தில் அநேக காரியம் இருக்கு. யார் மணவாட்டி? அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இதோ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படும். எல்லா மணவாட்டி அல்ல. வாசித்த உன்னத பாட்டில் தேவன் நமக்கு ஒரு சபைக்கு ஒரு பேரை கொடுத்து விட்டார். இப்போ எல்லாரும் பேர் வைங்கன்னு சொல்லிட்டோம், புதிய அரசியலை வச்சுங்கன்னு சொல்லிட்டோம். வெளிப்படுத்தல் 21 ஏற்கனவே சொன்ன 2:3 புதிய அரசியலமாகிய மணவாட்டி பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கடைசி காலத்தில் ஒரு அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உண்மையான திருச்சபையில் வந்திருக்கீங்க. எல்லாரையும் அதில் கூட்டி சேருங்க. உங்களுக்கு இருக்கிற போராட்டம் சத்துருவை குறித்து நீங்கள் கவலைப்படாதுங்க. என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த விருந்து எதற்கு தெரியுமா? அதில் 5வது பாயிண்ட் இந்த வசனத்தில் சொல்கிறேன். உன் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால், அல்லேலூயா சொல்லுங்க, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து சென்று போனார் என்றால் உன் போராட்டங்கள் மாற்றுகிறார், ரட்சிப்புகளை பூர்ணமடைய வைக்கிறார். நீ திருவிருந்து எடுப்பாய். நீ தேவனுடைய சமூகத்தில் இங்கே மாத்திரமில்ல, உன்னை மணவாட்டியாய் கல்யாணம் பண்ணி பரலோகத்துக்கு அழைத்து செல்ல போவதற்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். மறுபடியும் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 2-3 வாசி முடிக்கலாம். உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், நாம் பரிசுத்தமாக்கிறவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கட்டளை யாருக்குன்னா பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு தான். பரிசுத்தம் உள்ளவர்கள் நம்ம மூலம் அவருடைய கோபத்தை நிலைநாட்ட போறாரா. நீ பரிசுத்தமாய்க்க, பாவத்திலிருந்து வெளியே விடுதலை பெற்றுக்க. இந்த நாளில் கொடி என்பது அதுதான், சும்மா பேருக்கு ஏற்றக்கூடாது. உன்னில் பரிசுத்தாய் வருவார், இயேசு வருவார், தேவன் திரியேக தேவன் கடந்து வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். கோடி கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள்
ஆமென். ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். தேவன் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உனக்கு ஒரு கொடியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் கொடியேற்ற வேண்டும். புதிய வேதத்தை பார்த்துதான் தேசம் முழுவதும் எல்லாமே கொடியேற்றினார்கள். ஹல்லேலூயா. வேதம்தான் சாட்சி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. உன் போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. நீ பரிசுத்தமாய் வாழ்வாய். ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினால் சிந்தப்பட்ட திருச்சபையிலே உன்னை ரட்சித்து கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ சத்தியத்திற்காக வாழ்வாய். ஹல்லேலூயா. நீ சுவிசேஷ அறிவித்து அநேகரை கூட்டி சேர்ப்பாய். ஹல்லேலூயா. சூலமித்தியே சபையை நீ எழுப்பி சபையை நீ கொடியேற்றுவாய். ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் விருத்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நீ கிழக்கிலும் மேற்கிலும் கடந்து வருவாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். ஆண்டவருக்கு, ஆண்டவரே இதனாலே என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எதிலே நான் தோல்வி அடைந்திருக்கிறேன், சத்துரு என்னுடைய குடும்பத்திலேயோ என்னுடைய உள்ளத்திலேயோ என்னுடைய வாழ்க்கையிலேயோ கொடியேற்றி இருக்கிறானா என்று நான் பார்த்து சி போ பிசாசு என்று சொல்லி நாம் கொடியை சத்துருவை ஏற்ற விடக்கூடாது. ஊழிய பாதையிலே ஊழியர்களே அந்த மோசையோடு இருந்த ஐக்கியத்திலே இன்னும் அதிகமாய் கொடியேற்றுங்கள். யெகோவா நிசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது எல்லாரும் சோதரிப்போம். வெற்றியை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார், தெய்வீக சுகத்தை வெற்றியை கொடுக்கிறார். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். வறுமை, கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார், புதிய ஊழியத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுவேன், தோல்வி அடைய மாட்டேன். ஹல்லேலூயா. ஐக்கியப்படுவேன், ஐக்கியப்படுவேன். ஹல்லேலூயா. பிரிவினை ஆவிகள் எல்லாம் போராட்டம். ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. Hallelujah. Amen. Pastor James. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிருபையா இந்த நாளை தந்ததுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா, அந்த நாளில் கூட ஆண்டவரே அப்பா அந்த 56வது ஆண்டு விழாவை கொண்டாடும்படி அந்த தேவன் கிருபை செய்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டுகளெல்லாம் ஆண்டவரே சபையை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தவான்களாய், ஊழியக்காரர்களாய், விசுவாச கூட்டமாய் இந்த இடத்துல கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும் நீர் கொடுத்த நல்ல கிருபைகள் நன்றி ராஜா. இந்த நாளில் கூட ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமாய் எங்களுக்கு வெளிப்படுத்தின ஆண்டவரை வார்த்தைகளுக்காய், ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வெளிப்பாடுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே வார்த்தையின்படி ஆண்டவரே அப்போ உயர்ந்த பர்வதங்கள் மேல் கொடியேற்றுங்கள் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாள் நாங்கள் கொடியேற்றும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்காய் ஜெய கிறிஸ்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே யெகோவா நிசி என்று கொடியேற்ற ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே கொடியேற்ற தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்ற கிருபை செய்வீராக ஆண்டவரே. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கு விரோதமாய் கொடியேற்று நாங்கள் ஜெயமெடுக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சபை வாழ்க்கையில் ஆண்டவரே ஊழிய வாழ்க்கையில நாங்கள் கொடியேற்றி ஜெயமெடுக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தை நீர் வெளிப்படுத்தின கிருபைக்காய், ரகசியங்களை வெளிப்படுத்தின கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே இந்த கொடியை குறித்து தானே ஆண்டவரே அறிவில்லாமல் ஆண்டவரே கொடியேற்றுகிற காரியங்களை குறித்து ஆண்டவரே ஆண்டவரே வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிற சபைகளுக்கு என் தேவன் வெளிப்பாடை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த செய்தியை கொடுத்து அருமையான ஊழியக்காரங்க ஆசீர்வதிப்பீராக, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை போதித்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் நாம் எழுந்து அங்கே நாம் வெளியிலே கொடி ஸ்தலத்துக்கு கடன் செல்வோம். அங்கே கொடியேற்றி அங்கே ஆராதனை அங்கே முடிக்கப்படும். எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு பாட்டு பாடி கடன் செல்வோம். அப்படியே இருங்க, அப்படியே பாட்டு பாடிட்டு வருவோம். சேனையதி வண்ணம் கர்த்தருக்கே
செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனைகதி பண்ணம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடந்திடுவார். நாம் பாடி ஆமென். ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனாலும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வெற்றி கொடியேற்றும்படியாய், ஜெய கொடியேற்றும்படியாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் எல்லாரும் சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். ஹalleluya, 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 ஹalleluya. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தாவே சோதரம், என்மேல் பறந்த உம்முடைய நேச கொடி. ஹalleluya. உம்முடைய நேசம், உம்முடைய அன்பு எங்களை ரட்சித்து எங்களை வெற்றி வாழ்க்கை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். எங்கள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கொடி அசைவாடட்டும். ஹalleluya, ஹalleluya. விகார பாஷா லபா ரபா கான் பிளைஷாரா. ஹalleluya, 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 ஹalleluya. சோதரனே சோதரிக்கிறப்பா சுதர்கர்த்தாவே, தேவனுடைய நாளுக்காக ஜெபிக்கிறப்பா திறமை கொண்டு 8/8/68 நீ திருச்சபை ஆரம்பித்து அதற்காக சோமுடன் கர்த்தாவே, கடைசி பட்டலம் கர்த்தாவே, நோவாய் கொண்டு பேழை உண்டாக்க சொன்னவள கடைசிகளை பேழையாக வருகைக்கு ஆயத்தப்படுவதற்காக உலகங்க ராஜ்ய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படும் வருகை சொல்லியிருக்கிற சாமி தேவனே. அப்பா நன்றி கர்த்தாவே, எனக்கு கொடுத்த சந்தர்ப்பையாவுக்கா ஜெபிக்கிறோம் சுவாமி தேவனே. அப்பா சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே, இது நல்லா ஒரு கூட்டாவே சத்துரு மட்டக்கடி போட்டு சார். அப்பா சோமுடர் சுவாமி அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா சோத்திரம் கர்த்தாவே. இன்னும் பரிசுத்தம் எடுத்து இன்னும் விளையாட்டு அநேக திட்டங்களை நிறைவேற்றி போறேன் சாமி. ஜெபிக்கிறோம் சாமி, நல்ல செய்தி கொடுத்துரு சாமி. அந்த மக்களுக்காக ஜெபிடலாம், சொந்த பரிசுத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹalleluya. நமத்திலே வந்திருக்கிற பாஸ்டர் லூகாஸ் ஜெபிக்கலாம். கிருபையிலவரே நன்றிருந்ததோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவரே, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு நோக்கமாக இருப்பது போல ஆண்டவரே, இந்த சபையின் மீது இந்த கால வேளையில் இந்த நோக்கத்தை உண்டாக்கினார். ஆண்டவரே, ஜெயக்கொடி முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்யப்படும்படியாக இந்த கால வேளையில் ஆண்டவரே, இங்கே நின்றிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உங்களுடைய பிரசன்னம் ஊற்றி ஆண்டவரே அவளை அபிஷேகித்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்ன வார்த்தைப்படி நீ போகுமிடமெல்லாம் தேவனை கர்த்தர் நோடு கூட இருப்பான்னு சொன்ன வார்த்தைப்படி இந்த ஜனங்களோடு கர்த்தர் இருக்க உதவி பண்ண முடியாது சோமனுகிறோம். என்னை கூட இந்த இடத்துல ஆண்டவரே இந்த கொடியேற்று விழாவுக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கப்படும்படியாக இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை கர்த்தர் அவிரோதமாய் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்த சிறியோரி பெரியோரி கர்த்தர் ஆஸ்வதிக்கட்டும். இதற்காக ஒழுங்கு செய்த ஐயாவை கர்த்தர் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்தப்படும்படியாக அநேக பட்டணங்களுக்கு, கிராமங்களுக்கு, சபைகளுக்கு ஆண்டவரே அப்பா அநேக ஜாதிகளுக்கு எடுத்து பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். தாழ்த்துகிற முற்றிலுமே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. மெதுவா
வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, சோதரன் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, சோதரம் இந்த அருமையான நாளிலும் நீர் கொடுத்த ஜெயக்கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம். வெற்றியை நீர் கொடுத்து கொண்டீர் கர்த்தாவே. அதை நாங்கள் கர்த்தாவே அனுபவிக்க கர்த்தாவை கிருபை செய்யும். சத்ருவை மேற்கொள்ள ஜெயம் கொள்ள கிருபை செய்யும். இந்த கர்த்தாவே சோதரம் நிசியை ஜெயக்கொடியை ஹல்லேலூயா உம் நாமத்தினாலே யெகோவா நிசி என்று ஏற்றியதை போல கர்த்தா இன்றும் நாங்கள் கர்த்தா NJC நியூ ஜெருசலேம் சர்ச் என்று வெற்றி கொடியை ஏற்றி கர்த்தா நாங்கள் மகிழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். பரலோகத்தில் உள்ள பரிசுத்த பிதாவே, ஹalleluya 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 உம்முடைய நாமத்தினால் ஜெயக்கொடி ஏற்றிருக்கிறோம். ஹalleluya. என்றும் தேசம் முழுவதும் பறக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. இந்த திருச்சி மாவட்டம் முழுவதும் பறந்து ஆண்டவரே சத்துரு சிறடிக்கப்படும்படியாக ஆண்டவரே சபைகள் கட்டப்படும்படியாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஹalleluya. எல்லா தேவ ஜனங்களுக்கு விரோதமாக காணப்படுகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் மாறி வெற்றியாக நாங்கள் வாழ ஹalleluya ஹalleluya. நத்தமாலிப்பட்டி தொடங்கி ஆண்டவரை திருச்சி முழுவதும் ஆண்டவரை நம்முடைய ஜெயக்கொடி புதிய எருசலேம் எழுப்பி கூட்டி சேர்க்க விடுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிப்பது போல எங்கள் கடனை மன்னி, எங்களை சோதனை பிரவேசிக்கலாம், தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஜெயமும் நாம் அனைவரோடும் இருப்பதாக. ஹல்லேலூயா.